ஒருத்தவங்களுக்கு மாந்திரிகம் வச்சுட்டாங்க, கழிப்பு கழிச்சிருந்தாங்க, அதை தாண்டி இருந்தா ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது. அந்த பிரச்சனை பெருசான பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்றத வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா இப்ப எனக்கு மாந்திரிகம் வயசா இருக்கட்டும், செய்வன பண்ணியிருக்காங்க, நான் கழிப்பை தாண்டிட்டேன், அது தெரியாம நடந்த ஒரு விஷயம், அதை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி ஒன்று பார்த்தீங்கம்மா, சின்னதாக இருக்கும்போது யாருக்குமே எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஓகே, ஒரு கை வலிக்குதுன்னா ஒரு கையில் வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது பெருசாக தெரியாது. இதே உடம்பு ஃபுல்லாக வலி ஆனதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே போவாங்க. ஒரு வயிறு வலி வருதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வயிறு வலி ரொம்ப உருட்டி பற்றி எடுக்குதுன்னா எடுத்தோன்னே பாய்கிட்ட வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மாந்திரிகிட்ட போகணும், ஒரு ஜோதிகிட்ட போகணும், இல்லை ஒரு மந்திரிகிட்ட போகணும் அவசியமே கிடையாது. முதல்ல ஒரு வயிறு வலி வருதுன்னா அது எங்கேருந்து வருது, எதனால் வருது, யாரால் வருது, முதல்ல தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ட ஃபுட்டாலையா இல்லைன்னா உடம்புல ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு முதல்ல வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் டாக்டரோ ப்ரைவேட் டாக்டரோ அவங்களோட வசதி தகுந்த மாதிரி டாக்டரை பார்த்துட்டு அதோட டேப்லெட்ஸ் எடுத்து அதோட ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு தடவைக்கு 2 டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், எல்லா ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டேங்க, அப்படி இருந்தும் எதுவுமே சரியாகலை அப்படின்னா அப்போ நீ மாந்திரிகை தேடி வரலாம். ஓகேங்களா? எடுத்தோன்னு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், செக் பண்ணி பார்த்தா ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இல்லாமல் மந்திரிச்சா சரியாகிடும், மந்திரிச்சு அனுப்புவேன். அப்போ ஏன்னா உனக்கு இப்போ ஒரு கிட்னியில் வலியோ இல்லை கிட்னியில் ஸ்டோன் வச்சு வயிறு வலி வரும், இதே வயிற்றில் மருந்து வச்சாலும் வயிறு வலி வரும், ரெண்டுமே வயிறு வலி தான், ஆனால் வித்தியாசம் இருக்குல்ல.